கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் மாத்திரமே மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாம மகிமை அடைவதாக. வாசித்ததானே வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்படுங்க, தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைப்படுதல் அப்படின்னா என்ன? தாழ்மை அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹம்பிள் அப்படின்னா என்னது? தாழ்மை அப்படின்னா என்ன? நம்ம நிறைய நேரங்களை கேட்கிற காரியம்தான். இயேசு இந்த பூமியிலே தாழ்மையின் ரூபமாக அவர் உருவெடுத்தார் அப்படின்னா புதுசாக கேட்குற மாதிரி இருக்குதா வார்த்தை? தாழ்மை அப்படின்றது என்னது? தாழ்மை அப்படின்னா என்ன ஐயா? எளிமையாக இருப்பது. அல்லேலூயா. வேற என்ன சொல்லுவீங்க? தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப அப்படியா, ஸ்தோத்திரையா, எப்படிங்க இருக்கு, அப்படியே பொறுமையாக, அப்படியே அவங்க பேசத்தான் கேட்காது, என்ன சொல்கிறாங்கன்னு அப்புறம் அப்படியே கேட்டால் ரொம்ப தாழ்மையாக இருக்குங்க. அதுக்கு பின்னாடி பார்க்கணும்னா வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். யாருன்னா பெரியவங்களை பார்த்துட்டா, இல்லை பாஸ்டர்ஸ் யாருன்னா பெரிய பாஸ்டர்ஸ், இல்லை பாஸ்டருங்க யாருன்னா முக்கியமானவங்களை பார்த்துட்டு வச்சு அப்படியே கூனி குறுகி உடஞ்சி நின்றுவாங்க. அப்படியே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். தாழ்மை, ஆண்டவராகிய இயேசு தாழ்மையாக பிறந்தார் இல்லையா? தாழ்மையின் ரூபமாக அவர் இருந்தார். மரண பரியந்தம் தம்மை அவர் என்ன பண்ணார்? தாழ்த்தினார். அப்படின்னா அவர் என்னங்க, அவர்கிட்ட எந்த ஒரு வசதியும் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அவர் வசதி இல்லாமல் சத்திரத்தில் முன்னணியில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் பெரிய சம்பந்தர், இஸ் a ரிச் மேன். ஆண்டவர் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இயேசு பிறக்கலை. அவர் பிறந்தது நல்ல ஒரு வெல்த்தான ஒரு இடத்துல தான் அப்போ பிறந்தார் இல்லையா? அவங்க ட்ராவல் பண்ணி வரும்பொழுது கூட அவங்க கழுதையின் மேலே தான் வராங்க. ஸோ அப்போ கழுதை இருக்குதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஒரு வண்டி இருக்குது இல்லையா? இப்போ இன்றைக்கி லெவலில் பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட ஒரு கார் இருக்குது. அதுதான் மீனிங். அவங்ககிட்ட ஒரு கார் இருக்குது. அவங்க நேராக போயிட்டு ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பதாக சத்திரத்தில் இடம் கேட்கிறார்கள். ரூம் அவைலபிளாக இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ ரூமை புக் பண்ணி அங்கே இருக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? இருக்குது, வசதி இருக்குது. ரூம் இல்லாத பட்சத்தில் தான் அவங்க எங்கே போனாங்க? இந்த தொழுவத்தில் போனாங்க. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என்கிட்ட வசதி வந்ததுனால நான் ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ணவும் முடியாது. என்கிட்ட அது வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேவலமாக ட்ரெஸ் பண்ணவும் முடியாது. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம போடுகிறதான உடைகளிலே இல்லை அந்த தாழ்மை, நாம் பேசுகிறதான வார்த்தையிலே, நாம் நடந்து கொள்ளுகிறதான விதத்திலே அந்த தாழ்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்கிறதை அடிப்படையாக கொண்டுதான் தாழ்மையானது வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்போ எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற. இல்லை, நீ எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட பொருள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய கேரக்டர்ஸ் எப்போதும் ஒரே நிலைப்பாடு கொண்டதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பணம், வாய்ப்புகள், வசதிகள் வந்த பிறகு என்னுடைய காரியங்கள், என்னுடைய கேரக்டர்ஸ் மாறுது அப்படின்னு சொன்னால் என்னிடத்தில் கர்த்தருடைய அன்பு இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அதான் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை எப்போதும் உயர்த்தாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, எல்லாவற்றிலும் நீரே எனக்கு முன்பதாக இருக்கிறீர் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறானோ அவனிடத்தில் அதிகமான அந்த சம்பவத்தை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரியதான உயரத்தில் இருந்தாலும் அவன் சொல்லுவான், ஆண்டவருக்கு முன்பதாக இது எல்லாமே ஒன்றும் கிடையாது. பவுல் அதை தான் சொன்னார், நான் படித்ததான படிப்பு ஒன்றும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறதான சொத்து ஒன்றும் கிடையாது, நான் எந்த இடத்துல இருக்கிற அனைத்தும் ஆண்டவருக்கு முன்பதாக நஷ்டமா இருக்கிறது, அனைவரும் என் கர்த்தருக்கு முன்பதாக குப்பையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை விட ஒரு பெஸ்ட் டீச்சர், ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர், ஒரு பெஸ்ட் தியாலஜியன்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் படித்தது எல்லாமே குப்பையாக இருக்கிறது, நஷ்டமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் என்னை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. மற்றவர்களை விட
நான் ரொம்ப உயர்ந்தவன் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம நினைக்க கூடாதுங்க. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, எனக்கு முன்பதாக எப்போது நான் கர்த்தரை நிறுத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய காரியத்தை நிறுத்துகிறார்கள், தங்களுக்குண்டான பலத்தை நிறுத்துகிறார்கள், தங்களுக்குண்டான ஐஸ்வர்யத்தை நிறுத்துகிறார்கள், தங்களுக்குண்டான படைபலத்தை நிறுத்துகிறார்கள். ஆனால் நான் எப்போதும் எனக்கு முன்பதாக கர்த்தரையே நிறுத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த தாழ்மைன்றது நம்ம கிட்ட அகந்தை இல்லாமல் இருக்குது பாருங்க, அதுல வருங்க அந்த தாழ்மை. எந்த ஒரு மனுஷனுக்கு அகந்தையும் அகம்பாவம் இருக்குதோ அந்த மனுஷன்கிட்ட ஒரு நாள் தாழ்மை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனிடத்துல அதிகமான பணிவு இருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷனிடத்துல சொல்லுகிற காரியத்தை செய்து முடிக்கிறதான குணம் இருக்கிறதோ, அவனிடத்துல தாழ்மை அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். சில பேர்கிட்ட நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்லுகிறத கேட்கவே மாட்டாங்க, அவங்க அதுக்கேற்ற ரிப்ளேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுகிற காரியத்தை காதலே வாங்க மாட்டாங்க. இப்போ இதை செஞ்சிருங்கப்பா, அது செஞ்சலாம், ஆனால் அந்த இடத்துல இது இருக்குது அது இருக்குதுன்னு செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்க வேற. சரிங்க அப்படிங்களா, ஐயா ஓகே செஞ்சிடறேன் முடிச்சிடுறேன் அப்படின்ற வார்த்தை இப்போ கேட்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை செஞ்சுருங்க, அதை எடுத்து அங்கே வச்சுருங்க, அது வச்சிடலாம், அந்த இடத்துல அது இருக்குது இது இருக்குது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். செய்கிறேன்ற வார்த்தை வராது. அல்லேலூயா. சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட அந்த தாழ்மையை நாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வசனம் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ ஒரு மனுஷன் மேன்மை அடையணும்னு சொன்னால் அவங்ககிட்ட என்ன இருக்கணுமா, தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த ஞானம் தாங்க ஒரு மனுஷனுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்லுகிறது, நீதிமொழி 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்போ தாழ்மைப்படும்போது எப்படி சொல்றாராம், ஐஸ்வர்யம், அப்புறம் மகிமை, ஜீவன். இது எல்லாமே எதில் இருக்குது, தாழ்மையில். இந்த தாழ்மைன்ற அந்த ஒரு விஷயத்தில் 3 காரியத்தை அப்பா நமக்கு பிளெஸ்ஸிங்ஸாக கொடுத்துருக்கிறாருங்க. தேவனுக்கு முன்பதாய் தாழ்மைப்படும் பொழுது எனக்கு எப்படி கிடைக்கிறது, ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, மேன்மை கிடைக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நண்பு தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு குறைகள் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறதுனாலே நம்ம குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் எனக்கு டீச் பண்ண வேண்டாம் நம்ம நினைக்கும் போதே நம்ம குறைவுள்ளவர்களாக மாறிடுறோம். ஆனால் ஆண்டவரே நான் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு போதிக்கிறீங்க. நாம் அந்த தாழ்மையின் காரியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார், நமக்கு நல்ல ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எது பெரிதான பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாதபடிக்கு இருக்கிறான் பாருங்க, அதை விட பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எதுவுமே இல்லை. அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அதுதான் பெரியதான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. அதான் பக்தன் பாருங்க, தாழ்மையில் இருந்தேன், நாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். அல்லேலூயா. சரணமதி தான் சொல்லுகிறது, தாழ்மையில் இருந்தேன், தயவாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர், தயவாய் நினைவு கூர்ந்தீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. அல்லேலூயா. நான் தாழ்மையில் இருக்கும்போது என்னை நினைவு கூர்ந்த தேவன் அவர்.
ஒரு மனுஷனுக்கு மேன்மை வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு நல்ல ஜீவன் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது இருக்க வேண்டியதான கேரக்டர்ஸ் அந்த தாழ்மை, ஹம்பிள்னஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையாக கொண்டது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசித்ததான வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய 17ஆம் அதிகாரத்தில் வசனங்களிலே நாம் வாசித்தோம். இந்த சம்பவம், இதில் நடக்கிறதான செயல்கள், இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரபலமான ஒன்று. இது சண்டே ஸ்கூல்ல இருந்து சிறு பிராயம் முதல் நாம் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். என்ன கேரக்டர்ஸு? தாவீது, கோலியாத், சவுல், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய தகப்பன். இந்த சம்பவம் ரொம்ப பிரபலமானது. ஆனால் இந்த காரியத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே, இது சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டுக்கிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டம் வந்து நிற்க வச்சு சொன்னால் கூட கதையை அழகாக சூப்பராக சொல்லிட்டு போயிடுவாங்க. இதில் என்னப்பா நீங்கள் சொல்ல போகிறீங்க என்று பார்க்கும்போது, இதை வாசிக்கும் போது அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷனுக்குள்ளாக தாழ்மை இருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றப்படுகிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தாவீதை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தாவீதை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இதில் நாம் பார்க்கும்பொழுது தாவீது ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். அவனுக்கிட்ட இருந்த பெரிதான ஒரு காரியமே அந்த தாழ்மை தான், பெரிதான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவன் எவ்வளவு காரியங்களை செய்திருந்தாலும், எவ்வளவு போர்களை அவன் ஜெயித்திருந்தாலும், அவனுக்குள்ளே இந்த தாழ்மை அதிகமாய் காணப்பட்டது. முதலாவது இவனுடைய வாழ்க்கையில தாழ்மை எப்படியா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய 16ஆவது அதிகாரத்தில் 10 to 13 வசனங்களை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 16. போதுங்க ஐயா, நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா, ஒரு மனுஷன் தாழ்மையா இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கிறதான ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, அந்த 13வது வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்திருந்தார். அந்த மேல் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கிட்ட ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நான் வந்து சவுலை அபிஷேகம் பண்ணேன், ஆனா இப்ப சவுல் எனக்கு பிரியமில்லாதபடி நடந்து கொண்டான், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, எனக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்த்தவில்லை, இப்ப நான் அவனை இந்த தேசத்துல இருந்து, அதாவது இந்த ராஜ்யபாரத்திலிருந்து அவனை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். நீ எந்த நாள் வரைக்கும் அந்த மனுஷனுக்காக துக்கித்து கொண்டிருப்ப, நான் இப்ப இந்த ராஜ்யத்தை நடத்தும்படியா, இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள போகிறேன், நீ எழுந்து புறப்பட்டு போ. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ துக்கமா இருப்ப? உன்னுடைய துக்கத்தை விட்டு நீ எழுந்துரு. நீ எழுந்தால்தான் இந்த தேசத்திற்கான நன்மையும் இந்த தேசத்திற்கான ராஜாவையும் நீ கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்ம துக்கமா இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்மளால் யூகிக்க முடியாது. நான் துக்கத்தை விட்டு எழுந்திருக்கும் போதுதான் எனக்கு முன்பதாக இருக்கிறதான ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட அதுதான் அவர் சொன்னார், எப்பா எவ்வளவு நாள் தான் நீ துக்கமா இருப்ப, தயவு செஞ்சு எழுந்துரு, போதும் நீ துக்கமா இருந்தது, இதுக்கப்புறம் நீ துக்கமா இருக்க வேண்டாம். தேசத்திற்குண்டான நன்மையான ஒரு மனுஷனை, தேசத்தை நியாயம் விசாரிக்கும்படியாக ஒரு மனுஷனை நான் தெரிந்து கொள்ள போகிறேன், நீ எழுந்து புறப்பட்டு போ. இப்ப சாமுவேல் தாவீதினுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறார். தாவீதின் வீட்டுக்கு வந்தா அவனுடைய தகப்பனார்கிட்ட சொல்றாரு, எப்பா ஆண்டவராகிய தேவன் வந்து ஒரு மனுஷனை
உங்கள் வீட்டில் இருந்து தெரிந்து கொள்ள போகிறாரு. அதனால் உன் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து நிற்க வை அப்படின்னு சொல்கிறார். இவனுடைய தகப்பனாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து நிற்க வச்சாச்சு. சாமுவேல் ஒவ்வொருத்தரா இவங்களா என்று சொல்லி பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ அவங்களுடைய உருவத்தை பார்க்குற, அவங்க பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்குற, அவங்க தோற்றத்தை பார்க்குற, நான் அப்படிலாம் பார்க்குறது கிடையாது. அல்லேலூயா. நீ ட்ரெஸ்ஸை பார்த்து எடை போடுற, அவங்களுடைய சரீரத்தை பார்த்து நீ எடை போடுற, அவங்க எந்த இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்றத நினச்சி நீ எடை போட்டு பார்க்குற, அது எனக்கு முக்கியம் கிடையாது. நான் உள்ளத்தை அறிகிறதான தேவன். அல்லேலூயா. நான் உள்ளத்தை காண்கிறதான தேவன். ஒவ்வொருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து முன்னாடி நிற்கிறாங்க, ஆனால் இவளுடைய இருதயம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது எனக்கு நேராக வந்து நிற்கலை, ஏதோ கடமைக்காக வந்து நிற்கிறார்கள். அநேக நேரங்களில் சபைக்கு நாம் அநேக நேரம் நம் கடமைக்காக வருகிறது உண்டு. ஆண்டவர் சொல்றார், நீ கடமைக்காக வந்தினா ஒரு நாளும் உனக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அந்த அபிஷேகம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்கிறார், இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் கொடுக்கவே முடியாது. ஏன்? இவங்க வந்து ஏதோ கடமைக்காக வந்து நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் நான் தெரிந்து கொள்ளலை. வேற ஒருத்தன் இருக்கிறான், அவனை வர சொல்லு. இப்போ சாமுவேல் கேட்குறாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இவ்வளோ தானே உன் பிள்ளைங்க? இல்லை இன்னொருத்தன் இருக்கிறான். அதில் அவங்க தகப்பனார் சொல்லுகிறார் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. 10வது வசனம், ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக நடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அல்லேலூயா. ஸோ வரிசையில் நிற்க வைக்கும் போது கூட கடைசி குட்டி என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அது ஆடுகளோட ஆடாக மேய்ச்சி நிறுட்டம், விடு போ, அதை கண்டுக்காத. இன்றைக்கி அநேக நேரங்களில் எல்லாரையும் அறிமுகப்படுத்துவாங்க. யாருன்னா ஒருத்தர் விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அதில் இருக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஐயோ, என்ன ஏன் எப்படி விட்டாங்க, என் பேரை எப்படி சொல்லாமல் விடுவாங்க? அல்லேலூயா. எப்படியா என் பேரை சொல்லாமல் விடுவாங்க? 10 பேரை நிற்க வச்சார், எல்லாம் ஓகே ரைட்டு. சாமுவேல் கேட்குற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு மைண்ட்லேயே இல்லை, யோசனையே இல்லை. அவன் வந்து என்ன பண்ண போகிறான்? இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்மளை கட் பண்ணுறதுக்கு நிறைய யோசனைகள் நடக்கும், ஆனால் அப்பா விட மாட்டாருங்க. அல்லேலூயா. உன்னை கட் பண்ணி தூக்கி போட்டெல்லாம் கூட நினைப்பாங்க, ஆனால் அப்பா விட மாட்டார். நீ வந்து நிற்கிற வரைக்கும், சாமுவேல் சொல்கிறார், வர வரைக்கும் நான் கையே நினைக்க மாட்டேன். உன் வீட்டில் என்ன பண்ண மாட்டேன்? கை நினைக்க மாட்டேன். அவன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ தாவீது வராரு. தாவீது வந்தோடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, எழுந்துரு, இவன் தான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் இன்னைக்கு உன்னை அபிஷேகிக்க போகிறார். கையை பிடி சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டபடினால இன்னைக்கு கர்த்தர் உனக்கு புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை இந்த நாளிலே தெரிந்து கொண்டால் கர்த்தர் என்னை அபிஷேகிக்கும்படியாகவே இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஆமென். அபிஷேகிக்கும்படியாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். சும்மாலாம் கூப்பிட்டு வர மாட்டார். அவர் கூப்பிட்டு வந்தால் அந்த இடத்துல எதனா ஒரு நன்மை நடக்கணும். அல்லேலூயா. வரும் வரைக்கும் வெயிட். யாருக்கும் கிடைக்கல. கர்த்தர் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த நன்மை கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து நாம் செய்கிறதான வேலையை பார்த்து, கவர்மெண்ட் வேலைன்னா அதுக்கு தனி ரெஸ்பெக்ட், ப்ரைவேட் வேலைன்னா தனி ரெஸ்பெக்ட் இல்லை? ஆமாம். டீச்சர்னால் எல்லாருமே டீச்சர் தான் இல்லை? கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் டீச்சர் தான், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் டீச்சர் தான். ஆனால் ப்ரைவேட் டீச்சருங்க பண்ணுற வேலையை விட ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். அவங்கள அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லை அவங்க ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுக்க போகிறாங்களானே தெரியாது. அவங்க ஒரு பெரிய பேக் எடுத்துன்னு போவாங்க டீச்சருங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், நீ அவங்களுடைய கவர்மெண்ட் ஜாபை பார்த்து நீ அவங்க தான் சொல்லிட்டு நீ முடிவு பண்ணுற இல்லை. ஒருத்தன் ஓரமாக ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவனை கூட்டு வா. அவனை கூட்டு வந்தால் தான் நான் அவனுக்கு அபிஷேகிக்க முடியும். தாவீது வந்த உடனே அங்கே நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இப்போ தாவீது உள்ளே என்று அவர் யோசிச்சிருப்பான். தாவீது வந்த உடனே என்ன யோசிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் எதுக்கு நிற்கிறாங்க, யாரையும் அது புதுசாக ஒருத்தர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரிஞ்சிருக்காது அவனுக்கு. He doesn't know about why they are standing before the Samuel. அவனுக்கு என்னன்னே புரியல. வந்தவொடனே இவன் தான் உடனே சாமுவேல் இருந்தார், தைலத்தை ஊற்றுனார், அபிஷேகம் பண்ணார், நீ இனிமேல் ராஜாப்பா. அவனுக்கு ஒன்றும் புரியல.
எந்த புரிஞ்சிருக்காது, அதுக்கப்புறமா யோசித்திருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்தாரோ அந்த இடத்துல சொல்லுகிறது, அந்நாட்கள் முதற்கொண்டு, அந்த நிமிஷம் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நீ வரும் வரைக்கும் எந்த ஒரு நன்மையும் உன்னுடைய வீட்டிலையும் சரி, உன் நிற்கிறதான சூழ்நிலையிலும் சரி, உன்னுடைய வேலை சமூகத்திலையும் சரி, நீ வந்து நின்னாதான் அந்த இடம் ஆவியினாலே நிரப்பப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வரும் வரைக்கும் அந்த இடத்துல ஆவியானுடைய அபிஷேகம் கிடையாதுங்க. எப்ப தாவீது அந்த இடத்துல வந்தாரோ அப்பதான் ஆவியானவர் அந்த இடத்திலேயே ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் 10 பேர் நிக்கிறானுங்க, நல்ல பயங்கரமா நிக்கிறானுங்க. ஏன்னா அவங்க ராணுவத்தில் கவர்மெண்ட் ஆபீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க, பயங்கரமா நிக்கிறானுங்க. எப்போ ஒரு மனிதனை உலகம் ஒதுக்கும் பொழுது, பெற்றோர்கள் ஒதுக்கும் பொழுது கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவனிடத்தில் இருந்து புறப்படுகிறான் அபிஷேகம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதான அபிஷேகமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை கொண்டு வந்து நிக்க விட்ட உடனேயே சாமுவேல் எழுந்து அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணுகிறார். இப்ப சொல்லுகிறது வசனம், அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே, நீ ஓரமாக தான் என்ன தூக்கி போட்டீங்க, அப்பா எங்க நிற்க வச்சாரா? நடுவில். இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர், நடுவில் சாமுவேல் நின்று தாவீதை நிற்க வச்சு அபிஷேகம். 10-11 கிடையாதுங்க, அவன் தான் முதல்ல. அல்லேலூயா. 10-11 சேர்ந்துருக்கட்டும் சொல்லுவாங்களே, இல்லை, நீ 10-11 இருக்கும்படியா கர்த்தர் உன்னை அழைக்கல, நீ தான் முதல்ல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை அபிஷேகம் பெற்ற பின்பதாக அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் ஆராதிக்கிறதான ஒரு மனுஷன், அவன் துதிக்கிறதான ஒரு மனுஷன். கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதற்கொண்டு தாவீதை அபிஷேகித்தார். அவனுடைய அபிஷேகம், தேவ ஆவியானுடைய வழி நடத்துதல் அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்போ நான் இதை சொல்ல முடியும், கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷன் தாழ்மையா இருக்கிறானோ அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக. கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷன் தாழ்மையா இருக்கிறானோ அவனுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளும் வெளிப்பட முடியும். இல்லைன்னா உற்சாகத்தை பாட்டு பாடும்போது உற்சாகத்தில் கை தட்டி ஊன்னு கத்துறது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருப்பார் சொன்னா அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். சும்மா பாட்டு பாடும்போது மாத்திரம், இசைக்கருவிகள் வாசிக்கும் போது மாத்திரம் வந்துட்டு அப்படி விசிட் பண்ணிட்டு போறவர் கிடையாது. எப்போது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. எப்போது வாசம் பண்ணுகிற தேவன். நீ ஒரு தவறு செய்யறன்னா உடனே கண்டிப்பாரு. மற்றவங்க வந்து கண்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியான நீ தவறு செய்யும் போது உடனே உன்னை வான் பண்ணுவாரு. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். தாவீதுக்கு கிடைத்த முதல் பிளஸ்ஸிங், அவன் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். ஏன் இவன் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான்? ஏன் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருந்துச்சுன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், அவன் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் அவன் இனிமே இஸ்ரவேலுக்கு அவன் தான் ராஜான்னு சொல்லிட்டு அவன் பெயர் எழுதப்பட்ட பின்பும் நான் ராஜான்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுன்னு சுத்தலை. அல்லேலூயா. எனக்கு இந்த பொறுப்பு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு திமிரா சுத்தலை தாவீது. அவன் என்ன பண்ணான்? அந்த அடுத்த காரியங்கள் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், சவுலுக்கு முன்னாடி உட்காந்து கிட்டார் வாசித்துட்டு இருக்கிறான். சவுலுக்கு முன்னாடி கிட்டார் வாசிக்கிறான். நான் ராஜாரா, நீ உனக்கு முன்னாடிலாம் உட்காந்து என்ன பண்ண முடியாது, கிட்டார் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் தாவீது திமிரா சுத்தலை, ஆணவமாக சுத்தலை. அபிஷேகம் கிடைத்த பின்பும், ராஜா என்கிறதான அந்த அபிஷேகம் கிடைத்த பின்பு தாவீது தாழ்மையாக தான் இருந்தார், ரொம்ப தாழ்மையாக இருந்தார். அதனால தான் அடுத்தடுத்து அவருக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நாம் ஒரு பெரிய படிப்பு படிச்சிட்டோம்னாலே நம்மளுடைய ஸ்டைல் வேறு மாதிரி மாறிடுது. நம்மக்கிட்ட ஒரு பொசிஷனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொசிஷனில் நம்ம வேறு மாதிரி செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். நீ எஜமானனாக இருக்க விரும்பினால் முதல்ல நீ எப்படி இருக்கணும்? வேலைக்காரனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நீ எப்படி இருக்கணும்? வேலைக்காரனாக இருக்கணும். நான் எஜமானம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ வேலைக்காரனாக இருக்கணும். அப்போ தான் உன்னுடைய மேன்மையானது மென்மேலும் உயர்த்தப்பட முடியும். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதுக்கு கிடைத்த முதல்
பிளஸ்ஸிங்ஸ் தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா, அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. இரண்டாவதாக தாவீதுக்கு கிடைத்ததான ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 18 வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிப்போம் சொன்னா, அதே சிஸ்டர்ஸ் ஒரு நிமிஷம் 1 சாமுவேல் 18:7. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவதாக அவங்க அப்பா சொல்கிறார், எப்பா நீ போயிட்டு போர்க்களத்தில் போயிட்டு உங்கள் அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவார், அடையாளத்தை ஒன்று வாங்கிட்டு வா. இப்போ தாவீது எங்கேருந்து கூப்பிட்றாருன்னு சொன்னால், அவங்க அப்பா அதே ஆடுகள் மேய்க்கிறதான இடத்துல இருந்து தான் கூப்பிடுறாரு. ஆக்சுவலாக தாவீது இப்போ யார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்போ அவன் இருக்கிற இடம் எங்கே, ஆடுகள். அவங்க அப்பாயிட்டு சொல்லுறேன், என்னை வந்து சாமுவேல் இஸ் அ ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி, இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராஃபட். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. என் அண்ணனுங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சு என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நானும் ஆடு மேய்க்க போக மாட்டேன், அவனுங்களை யாருன்னா அனுப்பு. இனிமேட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு தான் இருப்பேன். எனக்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சேவை செய்யணும். நான் யார் இப்போ, ராஜா அப்படின்னு தாவீது என்ன பண்ணல, சொல்லலை. அல்லேலூயா. தாவீது என்ன பண்ணல, சொல்லலை. இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்கிறோமோ இல்லையோ, பிள்ளைங்களுக்கு அதிகமாக குச்ச காப்பி டம்ளர் கூட இருக்கிற இடத்த விட்டு போக மாட்டுது இல்லை. அது 2 நாள் ஆனாலும் எங்கே வச்சாங்களோ அங்கே தான் இருக்குது. அதை எடுத்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வீட்டில் இருக்கிறதான வாலிபர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. பெட்லேயே காஃபி வந்துடணும், பெட்லேயே சாப்பாடு வந்துடணும், டிஃபன் வந்துடணும். அவங்க கிளம்பும் போது நம்ம என்ன பண்ணிடணும், எல்லாத்தையுமே கொடுத்துடணும். அல்லேலூயா. எவ்வளோ தான் வயசானாலும் அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கு தான் நீங்கள் செய்யணும், உங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. ஏன், நாங்கள் என்ன படிச்சுக்கிறோம், எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ சும்மா இருக்குது தெரியுமா எங்களுக்கு. எங்களெலாம் வீட்டில் வேலை செய்ய நேரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்கள்லாம் பெரியவங்க யாருன்னா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், எழுந்து வீட்டில் கெஸ்ட் யாருன்னா வராங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், எழுந்து நிற்போம், வேகமாக போயிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்போம். இப்போ இருக்கிறவங்க வந்தீங்க வாங்க உட்காருங்க, உட்காந்துட்டே வந்து உட்காருங்கன்னுவாங்க. அல்லேலூயா. மாறிடுச்சு. பாஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே வராரு சொன்னால் இங்கேயே எழுந்து நின்றோம். எழுந்து நின்று அங்கே வரும்போதே ஸ்தோத்திரையா சொன்னேன். இப்போ அந்த ஸ்தோத்திரம் எங்கே தான் போச்சுன்னே தெரியல, சொல்லும் போதே ஆத்திரமாக வருது. அல்லேலூயா. ஆமாம், ஏதோ கடமைக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரன்ற வார்த்தை வாயில் வரதில்லை. அதை எதிர்பார்க்க முடியாது. ஏமா ஸ்தோத்திரம் சொல்லன்னு கேட்டு பெறலாம், அதுக்கு பதிலே இருக்காது. அப்படியே கேட்டோம் கேட்காத மாதிரி போயின்னே இருக்கும். அந்த மதிப்பு, மற்றவர்களை கனப்படுத்துகிறதான விதம் இல்லாமல் போச்சு. இப்போ என்ன, உங்களுக்கும் பண்ண தெரியும், எங்களுக்கும் பண்ண தெரியும். உங்களுக்கும் மெசேஜ் பண்ண தெரியும், எங்களுக்கும் மெசேஜ் பண்ண தெரியும். உங்களுக்கும் பாட தெரியும், எங்களுக்கும் பாட. உங்களை விட நாங்கள் ரொம்ப நல்லா பாடுவோம். அல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம், ஒரு தாழ்மையே இல்லாமல் நான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு காரியம். இந்த சென்னத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த அந்த பவர் மெமரி பவர் இல்லையா, ஹைக்யூ பவர், அது வந்து கம்மியாக தான் இருக்குதான். இப்போ பல சர்ச்சஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா தேசத்தில் பல மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து எடுத்துருக்கிறாங்களாம். அந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து ஐக்யூ பவர் கம்மியாக தான் இருக்குதான். ஏன் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால், அவங்க டெக்னாலஜி அதிகமாக பார்க்கறதுனால எல்லாமே சின்னதாக எல்லாத்தையும் முடிக்கணும், ஷார்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்களாம். எஸ்ஏ எழுதுகிற டைப்பே உங்களுக்கு பிடிக்காது. எதையுமே விரிவாக படிக்கிறதான காரியம் பிடிக்காது. எல்லாமே 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அட்வான்ஸ் வளர்ந்துருச்சு.
எல்லாமே டேபு, கம்ப்யூட்டரு இப்படியே தான் போனதுனால அவங்களுக்கு அந்த பொது அறிவு என்கிறதான அந்த ஹைக்யூ பவர், நினைவுபடுத்துகிறதான திறமை, ஞாபக சக்தி, இது எல்லாமே கம்மியாயிருச்சான். எத்தனை பேருக்கு 10 ஃபோன் நம்பர் ஞாபகமாக தெரியும்? ஜென்சி கிட்ஸை கேட்டு பாருங்க. எங்கள் ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போல்லாம் அந்த ஃபோனில், அந்த பெரிய டெலிஃபோனில் நம்ம பண்ணோன்னு சொன்னால் அப்படியே சரளமாக வரும். வீட்டில் இருக்கிற 10 பேருன்னா 10 பேர் நம்பரும் மனப்பாடமாக போவோம். ஆனால் இப்போ 2 பேர் நம்பரை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது. பேங்க்லலாம் போயிட்டு பேங்க் அந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதுனா அப்படி பார்க்காம கடை எழுதுவோம். இப்போ ஃபோனில் வச்சுக்கிறோம். ஏன்? மறந்துடும். பவர் கம்மியாயிருச்சு, மெமரி பவர் கம்மியாயிருச்சு. மனுஷனுடைய மூளைக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்தையுமே அப்படி பார்த்துட்டு போயிடுச்சிட்றாங்க. பைபிளை எடுத்து புரட்டி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த பைபிளையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. காதில் மட்டும் கெட்டு போயின்னு இருக்கிறாங்க. அதை எடுத்து படிக்க வாசிக்க நேரம் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வார்த்தை சொல்லி விடுகிறேன். சாமுவேலுக்கு தேவனாகிய கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ தாவீதுக்கு செகண்ட் பிளெஸிங் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் அவங்க அப்பா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எப்போ அவங்க அண்ணனுங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீ அடையாளத்தை ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லுகிறாரு. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 18:7 தாவீது பாளையத்திற்கு போனான், போர்க்களத்துக்கு போனான், அண்ணனுங்களை பார்த்துட்டு அடையாளத்தை வாங்கி கொண்டு வரும்படியாக. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து, நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் அடையாளத்தை வாங்கும்படியாக இருக்கிறதான மனிதர்கள் அல்ல, நீங்களே அடையாளமாக மாற்றப்படுகிறதான மனிதர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அடையாளத்தை வாங்குகிறவர்கள் அல்ல, நீங்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள் அல்ல, நீங்க தான் தேவனுக்கு முன்பதாக அடையாளமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை தான் அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்ப தாவீது தான் அந்த இடத்துக்கு அடையாளம். ஐயா, அனுப்பினதான அப்பாவுக்கும் தெரியாது, போனதான தாவீதுக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் நினைச்சிட்டு போனது 2 பேருடைய காரியத்திலும் இருந்தது அடையாளத்தை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான். ஆனால் தாவீதோ தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாயிருந்தபடினாலே கர்த்தர் தாவீதை அந்த தேசத்தின் அடையாளமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை அடையாளமா மாத்துறாரு. நீங்க தான் உங்க வீட்டுக்கு அடையாளம், நீங்க தான் இந்த தேசத்துக்கு அடையாளம், நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு அடையாளம், உங்களுடைய வேலையில நீங்க தான் அடையாளம். எங்கெங்க அந்த சிஸ்டர் அவங்க வந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும், எங்கெங்க அந்த ஐயா அவங்க வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அவங்க வந்தால் தான் அது நிறைவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நான் சொல்ல முடியும், தாவீதை அவங்க அப்பா அடையாளம் வாங்கி கொண்டு வரும்படியாக சொன்னார். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியாது அங்கிருந்து வரும்போது என் மகனே அடையாளமாய் மாறப்போகிறான் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தாவீது அடையாளம். முதல்ல அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை அபிஷேகித்து அடையாளப்படுத்தினார். இப்ப தேசத்துக்கே அவனை அடையாளமாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நான் தாழ்மையாய் இருக்கும் பொழுதுதான் நான் அடையாளமாக மாற்றப்பட முடியும். சவுல் தாவீது சொல்லிப்பா, அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்பா, உன்னால முடியாது. அடையாளம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தை, உன்னால முடியாது. முடியும் சொல்லிட்டுன்னா நம்ம பெரிய ஆள் ஆகிடும்ல, அதனால உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? உன்னால முடியாது. ஆனால் சவுலுக்கு தெரியாது அது தாவீதால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? சவுலுடைய அடையாளத்தை அப்பா எப்போவோ எடுத்துட்டாரு, அவனுடைய அடையாளத்தை எப்போவோ ஆண்டவர் எடுத்துட்டாரு. இப்போ சவுல் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு யார் அடையாளமா? சவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளோ யுத்தத்தை பார்த்துருப்பாரு, ஆனால் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அவனுக்கு துணிச்சல் இல்லை. ஏன்? அந்த இடத்துல வேற ஒருத்தன் வந்து நிற்கணும், அந்த இடத்துல வேற ஒரு மனிதன் வந்து அந்த ஃபீல்டில் நிற்கணும். அவன் சொல்கிறான், உனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைப்பா, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி நீ போர்க்களத்தில் வருவே? தாவீது சொல்லுகிற, எனக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, காட்டில் இருக்கும்போது காட்டில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த போர்க்களத்தில் பெருசாக எனக்கு கிடைச்சிட போகிறது கிடையாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. காட்டுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட ஜனங்களுக்கு முன்னாடி கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் பெருசு இல்லையா? எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பார்த்துட்டேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜனங்கள் மத்தியில் மிருகத்தின் இடத்திலேயே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் என்னை அப்படி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கிற மிருகத்தையே நான் சமாளிச்சிட்டேன். இவனும் அப்படிப்பட்ட மிருகங்களில் ஒருவனாக தான் இருக்கிறான். ஏன் கண்ணு முன்னாடி அப்படிதான் தெரிகிறான். அவனையும் என்னால் சமாளிக்க முடியும். இப்போ ஓகே ரைட், என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுக்க, ரைட் போகிறாங்க. தாவீது சொல்கிறான், இது எனக்கு தேவை கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மக்கிட்ட உலகம் அவங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கும். அவங்க விரும்புகிறதான, அவங்க நினைக்கிறதான எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உலகம் நினைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் உனக்கு கொடுக்கல, நான் உன்னதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகளை சகிக்கிறதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, போராட்டங்களை எதிர்கொள்ளுகிறதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எப்பேற்பட்டதான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடுகிறதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இதை நீ தாண்டி தாண்டி வரும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுல் சொல்கிறார், ஓகே ரைட், அப்படின்னா நீ கிளம்பு. நான் நினைக்கிறேன் போகும்போது சவுலுக்கிட்ட தாவீது சொல்லியிருப்பாரு, கான்ஃபிடென்ட்டா இருங்க, வரும்போது தலையோட வரேன். அல்லேலூயா. எப்படி கான்ஃபிடென்ட்டாக வரும்போது தலையோட வரேன். யார் தலை? கோலியாத்தோட தலையோட வரேன். கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க, நான் பார்த்துக்கிறேன், அப்பா என் கூட இருக்கிறான். அவன் போய் நிற்கும் போது தான் சொல்லுகிறார், இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய தலையை என்னுடைய கரத்தில் என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அவன் சொல்லுகிறான், உன் சிரசை பட்டயத்தினால வெட்டி போடுவேன், ஆகாயத்து பறவைகள் வந்து தின்னும். எதுவுமே இல்லாத கல்லை வச்சுட்டு இருக்கும் போது அவன் பேசுகிற வார்த்தை அதுதான். பட்டயத்தை வச்சு உன் கழுத்தை என்ன பண்ணுவேன்? வெட்டுவேன். அவன்கிட்ட பட்டயம் கிடையாது. கோலியாத்துக்கு கூட ஒருத்தன் வந்துக்கிறான், கொடையை பிடிச்சிட்டு அந்த பரிசைகள்லாம் தூக்கிட்டு வந்து நிற்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். இப்போ தாவீதுக்கு ஒருத்தன் கூட இல்லை, கூட இருக்கிற சகோதரர்கள் கூட தாவீதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. போறியா? ஓகே ரைட், அப்போ குடும்பத்தில் ஒரு டிக்கெட் அவுட்டு அப்படின்னு தான் நினச்சிருப்பானுங்க. கோலியாத்து கூட ஒருத்தர் இருந்தான், அந்த பரிசை பிடிக்கும்படியாக, தூக்கி கொண்டு வரும்படியாக. ஆனால் தாவீதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது. கூட பக்கத்தில் சப்போர்ட் சொந்த சகோதரர்கள் கூட வரலைங்க. போய் ஃபைட் பண்ண போகிறானா, எப்பா தம்பி பார்த்துப்பா ஜாக்கிரதமான்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. எப்பேற்பட்ட சகோதரர்களாக இருந்திருப்பானுங்க பாருங்க. நம்ம வண்டியில் போகும்போது கூட நம்ம போயிட்டு வரோம்னு சொன்னால் கூட நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, சிஸ்டர் பத்திரமா போயிட்டு வாங்க, ஐயா பத்திரமா போயிட்டு வாங்க, ஐயா பார்த்து ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டு போங்க. இவன் சண்டை போட போகிறான், ஒருத்தன் கூட சொல்லலை. யோசிச்சேன், கர்த்தருக்கு முன்பதாக வைராகியத்தோட எந்த ஒரு மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு உலகம் ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணாது, ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணாது. அவனை கீழே தள்ள தான் பார்க்கும். ஆனால் இவன் என் கூட கர்த்தர் இருக்கிறவன் சொன்னான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வரேன், இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய சிரசை பட்டயத்தை கொண்டு வெட்டும்படியாக எனக்கு அருள் புரிவார். கையில் பட்டயம் கிடையாது, 5 கல்லு தான் வச்சிருக்கிறான். ஆனால் அவன் விசுவாசத்தோட சொல்லுகிறான், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் அதுதான். என் கிட்ட எதுவுமே இல்லை, நான் சொல்லுவேன், என் ஆண்டவராகிய கர்த்தரனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கிட்ட பணம் இல்லைனாலும், என் வீடு கட்டப்படலாம் சொல்லுவேன், கர்த்தரனை புதிய வாசஸ்தலத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இருக்கிறார், கர்த்தரனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கிறார். ஐயா நான் மாத்திரை போடுறேன் தான், நான் ஹாஸ்பிட்டல் போறேன் தான், ஆனால் நான் விசுவாசத்தோட அறிக்கை செய்வேன், கர்த்தர் என்னை நிம்மதியாக சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதுங்க. கர்த்தர் இரண்டாவதாக தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு அபிஷேகம், ஒரு பிளெஸிங்ஸ் என்னன்னு சொன்னா, கர்த்தர் அவனை தேசத்திற்கு அடையாளமாக மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் அடையாளப்படுத்த விரும்புகிறார், அடையாளமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வெட்டி கொண்டு வந்து சொன்ன பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினார்கள். மூன்றாவதாக கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்ததான பிளெஸிங்ஸ், அவன் தாழ்மையாக இருந்ததுனால அவனுக்கு கிடைத்ததான மூன்றாவதாக ஒரு பிளெஸிங். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 5:3-4.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நான் சொல்லுவேன், தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையா இருந்தபடினாலே அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையா இருந்தபடினாலே அடையாளமாக மாற்றப்பட்டான். தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையா இருந்தபடினாலே ராஜ மேன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷன் தாழ்மைப்படுகிறானோ, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை ராஜா என்கிறதான அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தினார்கள். அரசன் என்கிறதான பட்டத்தை அவனுக்கு சூட்டினார்கள். இனிமே இஸ்ரவேல் தேசத்தில் இவன் ஒருவன் மாத்திரமே ராஜாவாய் இருக்கிறான். சவுல் இருக்கிற வரைக்கும் தாவீது சவுலை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் பாட்டம் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனா சவுல் மரித்த பின்பதாக கர்த்தர் பப்ளிக்கா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை அரசன் என்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்ததான அபிஷேகத்தில் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு. நேரமும் காலமும் வரும் பொழுது கர்த்தர் உன்னை ஜனங்களுக்கு முன்பதாக ராஜ மேன்மையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்டதான ஸ்தானத்தில் உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறார், என்ன வேலை கொடுத்திருக்கிறார், என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீ செஞ்சுக்கிட்டே இரு. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாட்களும் காலங்களும் நேரங்களும் வரும் பொழுது அநேகருக்கு முன்பதாக உன்னுடைய வேலையையும் உன்னுடைய ஊழியத்தையும் கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே கிரீடத்தை தூக்கிட்டு தாவீது வச்சுக்கிட்டு நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு சுத்தல. அவனுக்கு அபிஷேகம் கிடைத்த பின்பும் கூட அந்த அபிஷேகத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. சொல்ல முடியும், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக நான் தாழ்மைப்படும் போது கர்த்தரனை மேன்மையான இடத்துல வைக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு என்ன ராஜ அபிஷேகத்தோட தான் அனுப்ப போகிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ மேன்மையை எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னை அபிஷேகித்து அடையாளப்படுத்தி அப்புறமா தான் என்ன பண்றாரா? ராஜ மேன்மை, அரசன் என்கிறதான ஸ்தானம். எடுத்த உடனே அரசன் என்கிற ஸ்தானம் கிடைச்சிடாது. அந்த அரசன் என்கிற ஸ்தானம் கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மையில தான் கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். அந்த தாழ்மையில தான் கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்துவார். அந்த தாழ்மை தான் உன்னை அரசன் என்கிற ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நம்மோடு பேசுகிறது. கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடலாமா? கர்த்தருக்கு நேராக. அல்லேலூயா, அல்லேலூயா.